Hallelujah.
மண்ணை பொன்னாக்கு மாபெரும் விவசாயியாக்குரிய பெருமக்களே, உங்கள் அத்தவர்களுக்கும் இந்த பாஞ்சாலம் குறித்து சித்தாசமாக வாழ்ந்து வரக்கூடிய மகிழூர் வெள்ளைத்தேவன் உங்கள் முன் கலந்து நன்றி நன்றி கலந்த வணக்கம் வந்தனம். கோட்டையினால் பரபரப்பு உண்டா கொண்டையில் கொட்டமர் அவர்களோ கொடையிடி விட மாதவில்லை அதாவது அனைவரும் கவிக்கு செவி சாய்ந்து கேட்கும்படி மிக தாபமோட கேட்க நன்றி நன்றி கலந்த வணக்கம் வந்தனம் வணக்கம். நான் பிறந்தது கொட்டை கொட்டை, நான் வளர்ந்தது பாட்டாளி நாடு, நான் இருப்பது வல்ல
நாடு வல்ல நாடு வல்ல நாடு. வல்ல நாடு. என்னுடைய தந்தை பேர் சங்குதேவன், என்னுடைய தாயின் பேர் பேச்சியம்மாள். சங்குதேவனுக்கு பேச்சியம்மாளுக்கு மகளாக பிறந்தேன். சங்குதேவனுக்கு பேச்சியம்மாளுக்கு மகளாக பிறந்தேன். என்னை சீரும் சிறப்பாக வளர்த்து வந்தார்கள். 5 வயது ஆன பிறகு பள்ளிக்கு சென்று படித்து வா மகனே, படித்து வாருங்கள் என்று தெரிவித்தார்கள். சென்றால் பள்ளிக்கு பாவினாள். ஆனால் எனக்கு படிப்பு வரவில்லை, எனக்கு படிப்பு வரவில்லை, படிப்பு வரவில்லை என்று படிப்பு வரவில்லை என்று என்ன படிப்பு வரவில்லை. அப்படி என்றால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை வைத்துவா மகனே 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 என்று விட்டார்கள். ஆடு மாடுகளை கணவனுக்கு கொண்டு சென்றேன். சின்னஞ்சிறவரோடு விட்டு விட்டு விளையாடி கொண்டிருக்கும் என்னுடைய மாடு மாடுகள் அடுத்தவர்கள் வெல்லாம காட்டில் புகுந்த வைத்த காரணத்தினால் காட்டார் என்னுடைய ஆடு மாடுகளை விரட்டி கொண்டு வரா. யாருடைய மாடு கட்டா, யாருடைய மாடு கட்டா, என்னுடைய ஆடு மாடு விட்டேன், என்னுடைய ஆடு மாடு விட்டேன். வெல்லாம காட்டில் விட்டதும் இல்லாமல் நெஞ்சு அழுத்தமாக என்னுடைய மாடு விற்கிறாயா, என்னுடைய மாடு விற்கிறாயா, எட்டி 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 பலாதி. சில திருமணம் பராமல் பலாரும் எடுத்து விட்டார். நான் என்ன செய்வது? சின்ன சிறுவனை அழுத வல்லமாக என்னுடைய ஆடு மாடுகளை என்னை நிலவாகி வீட்டுக்கு ஓட்டி வந்து வச்சு என்னுடைய தந்தை சங்குதேவனிடம் ஒரு தந்தையே நம்முடைய ஆடு மாடுகளை அடுத்தவர்கள் வெள்ளாமா காட்டால் புகுந்த வேண்டாம், காட்டால் அடித்து விட்டான், காட்டான் அடித்து விட்டான் என்று தெரிவித்தேன். என்ன காட்டான் அடித்து விட்டானா? மாட்டான் கையில் அடிவாங்கி வந்துட்டாயா? இந்த சங்குதேவனுக்காய் பிறந்தாயா? புலிக்குச்சி தேவனுக்கு நீ பிறந்தாயா? என் முகத்தில் முடிக்காது. எங்கேயாவது ஓடிவிடு, எங்கேயாவது ஓடிவிடு, ஓடிவிடு. எங்கேயாவது ஓடிவிடு, முகத்தில் முடிக்காதது விட்டான். நான் என்ன செய்வது? சின்ன திருமணி, சின்ன திருமணி என்ன செய்வது? மனம் போன போக்கிலே கால் போன போக்கிலே ஓடிக்கொண்டிருந்தேன். எங்க செல்வது, எப்படி செல்வது என்று தெரியாமல் போய்கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய அத்தை வீட்டுக்கு சென்றால் இந்த பாவி ஆதரிப்பார் என்று நினைத்தேன். அத்தை வீட்டுக்கு சென்றால் பாவி ஆதரிப்பார் என்று நினைத்தேன். அங்கேயும் ஆதரிக்கவில்லை, அங்கேயும் ஆதரிக்கவில்லை. நான் என்ன செய்வது? நான் என்ன செய்வது? இந்த வீடு நமக்கு, இந்த வீடு நமக்கு சொந்தமில்லை. ஓடா சின்ன தம்பி, நாளை நமக்கு சொந்தமில்லை. ஓடா சின்ன தம்பி, இந்த வீடு நமக்கு, இந்த நாடு நமக்கு, இந்த வீடு நமக்கு சொந்தமில்லை. ஓடா சின்ன தம்பி, இந்த நாளை நமக்கு சொந்தமில்லை. ஓடா சின்ன தம்பி, வீடு நமக்கு, இந்த வீடு நமக்கு, வீடு நமக்கு சொந்தமில்லை. ஓடா சின்ன தம்பி, இந்த நாளை நமக்கு சொந்தமில்லை. ஓடா சின்ன தம்பி, ஓடா சின்ன தம்பி. அப்படி என்று மனதில் எண்ணிக்கொண்டு மனம் போன போக்கிலே கல் போன போக்கிலே போய் கொடுத்தேன். ஆனால் சின்ன திருமணம் என்ன செய்வது? பசி கொடுமை தாங்க முடியவில்லை. அங்கும் இங்கு பார்த்தேன். ஒரு வெள்ளாம காட்டில் கம்மம் கருதெல்லாம் விளைந்திருக்கிறது. பிடிக்கு தேய்த்து சென்று அந்த பாலினால் பசி ஆட்ட வேண்டும் என்று பசி ஆற்றிவிட்டேன். தண்ணீர் தாபம் பொறுக்க முடியவில்லை. என்ன செய்வது என்று அங்கும் இங்கு ஓடி பார்த்தேன். தண்ணீரை காண முடியவில்லை. ஆனால் ஒரு அருகாமையில் ஒரு கரை ஒன்று இருந்தது. அதுதான் ஆரக்குளம் என்பதுதான். அங்கு சென்று பார்க்க பொழுது சிறிதளவு தண்ணீர் சேரு மதியாக இருந்தது. இந்த தண்ணீரை விட்டால் வேற வழியில் என்று மனிதன் எழுதி கொண்டு, தண்ணீரை விட்டால் வேற வழியில் என்று மனிதன் எழுதி கொண்டு பாய்ந்தத பாடினார், பாய்ந்தத பாடினார், பாய்ந்தே பாய்ந்தே. ஆனால் சேற்றிலே ஆழ்த்திவிட்டது. உடல் முழுக்க சேற்றில் ஆழ்த்திவிட்டது. என்னுடைய சிரசு மட்டும்தான் வெளியே தெரிந்தது. நான் என்ன செய்வது, என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. ஆனால்
நான் என்ன செய்வது? கத்தினேன், கதறினேன், என்னை காப்பாற்ற யாருமே வரவில்லை. அம்மா, அப்பா என்று கத்தினேன், கதறினேன், யாருமே என்னை காப்பாற்ற வரவில்லை. ஆனால் பாஞ்சாலங்குறிச்சி பதிமன்னர்கள் எவ்வளவு காலையில் காண வேட்டை, மாலையில் முயல் வேட்டை ஆடி வருவதோ வழக்கமாமா பிள்ளைகை. அண்ணவர்கள் அந்த வழி மாற்றமாக வரும் பொழுது நான் அழுகம் குரல் அண்ணவன் செவினில் கேட்டதினால், தம்பி ஓமத்த பண்ணியா தம்பி, யாரோ சின்ன சிறுவன் அகப்பட்டவர்கள் தெரிகிறது, அழுது கொண்டிருக்கின்றான், பார்ப்பக்கம் என்று தெரிவித்தாரா, பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தாரா. என்னுடைய சிறிய தந்தையார் அவரை என்னை ஓடி ஓடி வந்து இழந்த மரத்தை மீது ஏறி பார்க்க பொழுது என்னுடைய சிரசை பார்த்து விட்டாரா, என்னுடைய சிரசை பார்த்து விட்டாரா, என்னுடைய சிரசை பார்த்தவுடனே அண்ணா ஓடி வந்தார். யாரோ சின்னத்தில் சேற்றில் அகப்பட்டு விட்டார், ஓடி வாழ்ந்தது நினைத்தாரா. இருவரும் ஓடி ஓடி வந்தார்கள், இருவரும் ஓடி ஓடி வந்தார்கள். ஓடி ஓடி வந்த உடனே பொடியா பொடியா பட்ட வாழை பிடித்து நினைத்தார்கள், பட்ட வாழை பிடித்து நினைத்தார்கள். எட்டு பிடித்தல் எட்டவில்லை என்று நினைத்தேன், பட்டா வாழ் எட்டவில்லை என்று நினைத்தேன். அண்ணவர்கள் தலையிலே கட்டியிருக்க 60 மகம் அல்ல அவிழ்த்து வீசினார்கள், பிடித்தார்கள். பிடித்தளப்படுது ஜெயித்தக்கமா 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 என்று பகலாக வேண்டுமென குதித்தார்கள். யாருடைய பிள்ளை என்று கேட்டார்கள். ஐயா, நீங்கள் தான் எனக்கு தாயும் தந்தையும் என்ன சின்ன திருவனாகி இருந்தாலும் கூட மிக துணிச்சலாக பேசிக் கொண்டிருக்கின்றாய், பரவாயில்லை என்று இப்படி ஒரு ஆளை நமக்கு தேவையற்று என்னை பாஞ்சாலங்குறிச்சிக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு சென்று உரலச்சோறு ஜெரலச்சோறு ஊட்டி வளர்த்தார்கள், எனக்கு உரலச்சோறு ஜெரலச்சோறு ஊட்டி வளர்த்தார்கள், மஞ்சப்பால் ஊட்டி வளர்த்தார்கள். ஒரு ஆளை பிளவுதது பிள்ளைகை, ஒரு ஆளை பிளவுதது. நானும் பொழுதுமாகி மனிதனாகிவிட்ட காரணத்தினால், நானும் பொழுதுமாகி மனிதனாகிவிட்ட காரணத்தினால் சக்காதேவி கோவிலுக்கு முன்பதாக நிறுத்தி எனக்கு பாலு கோவிமலா தெளித்து, பாலு கோவிமலா தெளித்து என்னுடைய அத்த பெண்கள் 6 பெண்களுக்கு திருமணம் வைத்து வைத்தார்கள். அது மட்டுமல்ல, நான் அத்த பெண்கள் 6 பெண்களை திருமணம் முடித்து வைத்து முப்படைக்கு தலைவனாக வாழ்ந்தார்கள். எப்படி என்னதான் படை என்றால் ஆனகப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை என்று சொல்லப்பட்ட முப்படைக்கு தலைவனாகும் வல்ல நாட்டிலே சிற்ற அரசாக வாழ்ந்து வருகின்ற பொழுது ஒரு நாள் சமயத்தில் வல்ல நாட்டில் உறங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய குலம் காக்கக்கூடிய சக்காதேவி கடலில் உச்சரித்தது. மகன் வருவதில்லை தேவா, உனக்கு உறக்கமா? உன்னுடைய தந்தையார்கள் ராமநாதபுரம் எலும்போடு சிறைச்சாலையில் சிறைபிடித்து விட்டான் டாக்டர் துரையம்பவன், உனக்கு உறக்கமா என்று தட்டி என்று சக்காதேவி புலகை வாழை எடுத்து வழக்கத்தை செலுத்தி விட்டு வெள்ள புறவி பேச மாறி செய்தி ராமநாதபுரம் எலும்போடு சிறைச்சாலையை நீரின்றி இடித்து சுக்குநூறாக உடைத்து என்னுடைய தந்தையார்களை சிறைபிடித்து வரும் பொழுது ஆரோர் பெண்ணாகவல் செம்மநாட்டு மரத்தை பெற்ற சேதுபதி மகன் வெள்ளையம்மா ஆரோக்கிய ராஜகி வெள்ளையம்மாள் அருமை காதல் வெள்ளையம்மாள் என்னுடைய பின்துறைக்கு வந்தாள். அண்ணவள் அரசர கட்டி ஆல்மதை விட இப்பட்ட சமத்திர கட்டி சாவதே மேல் என்று என்னுடைய பின்துறைக்கு வந்தாள். அண்ணவளே, எங்களுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு அழைத்து வந்து 7வது மனைவியாகி திருமணம் முடித்து வைத்து என்னுடைய தந்தையார்கள் எனக்கு வல்லூர் செவல் பரிசாக கொடுத்து, அண்ணவளுக்கு கருத்தண்ணை செவல் பரிசாக கொடுத்து வல்ல நாட்டிலே சித்த அரசராக வாழ்ந்து வருகின்றேன். என்னுடைய கற்பனை வெள்ளைமா என்னை பிரிந்து ஒரு நாடு கூட இருக்க மாட்டாள். இன்னும் அவர் காணவில்லை. ஏழு காரணம் என்றுமே ஒன்றுமே புரியவில்லை. என்னுடைய கற்பனை வெள்ளையம்மாள் எதிர்பார்க்க வேண்டும். பார்த்துரையை போகிறாள்.
சமூகமா ராமனே சேதுபதி மகள் ஓடிவமா கண்ணே சேதுபதி மகள் ஓடிவமா நாடு முகழுமா கண்ணே நாடு முகழுமா ராமநாடு அழகு ராமநாடு நாடு முகழுமா ராமநாடே நாயகன் அழைக்கின்றே ஓடிவமா கண்ணே நாயகன் அழைக்கின்றே ஓடிவமா பொன்னசமி மகள் ஓடிவமா கண்ணே பொன்னசமி மகள் ஓடிவமா நாட்டுமா கத்தி பெற்ற நாட்டுமா ஓடிமதி கண்ணே சதுவரின் மகள் ஓடிவமா செம்மநாட்டுமா ரத்தி வேற்றேன் செம்மநாட்டுமா ரத்தி வேற்றே சேதுபதி மகள் ஓடிவமா கண்ணே சேதுபதி மகள் ஓடிவமா கிழக்கு அல்லையா உனக்கு கிழக்கு அல்லையா கிழக்கார நெருக்கி அல்லையா துளைக்கார உனக்கு நெருக்க அல்லையா துளைக்கார சூழக்கரை சூழக்கரை என்னுடைய கண்மணி இல்லையம்மா என்னைய பிரிந்து ஒரு வினாடி கூட இருக்க மாட்டார் இன்னவர் காரணம் எது காரணம் என்றுமே ஒன்றுமே புரியவில்லை என்னுடைய கண்மணி வெள்ளையம்மாளை எப்படி சந்தோஷமாக அழைக்க வேண்டும் என்று தெரியுமா நாடு கடத்தியே கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்த நாடு கடத்திய கொண்டு வந்து உன்னை நாடு கடத்தியே கொண்டு வந்தே ஆறுகிற என் மனைவி வெள்ளையம்மா நாடு கடத்திய கொண்டு வந்த தன்னை கொண்டு வந்தே நாயகியோ ஓடிவமா கண்ணே நாயகியோ ஓடிவமா ஊரு கடத்திய கொண்டு வந்து
அடியும் ஓடிவமாம் எப்ப வருவாளோ வருவதில்லை எப்ப வருவாளோ வருவாதில்லை மணியே அவள் எப்ப வருவாளோ வருவாதில்லை திருமணத்திற்கு அவள் வருவாளோ என்று சொல்லி வல்லவன் எதிர்பார்த்து ஆனந்தே வல்லவன் அவன் எதிர்பார்த்து ஆனந்தே. என்னுடைய கண்மணி வெள்ளைமாலை இன்னும் வர காணவில்லை. ஏது காரணம் என்றுமே ஒன்றுமே புரியவில்லை. என்னுடைய கண்மணி வெள்ளையமாலை சந்தோஷமாக அழைக்க வேண்டும். எப்படி அழைக்க வேண்டும் என்றால் அன்னைக்கிலே அருங்கிலேயே அருகில் வாடி வெள்ளையம்மா உன்னையே காணாமலே உருகினேன் உள்ளமம்மா ஓ வெள்ளையம்மா வாடி வெள்ளையம்மா அன்னைக்கிலே அருங்கிலேயே அருகில் வாடி வெள்ளையம்மா அன்னைக்கிலே 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 அருங்கிலேயே அருகில் வாடி வெள்ளையம்மா உன்னையே காணாமலே உருகினேன் உள்ளமம்மா ஓ வெள்ளையம்மா வாடி வெள்ளையம்மா அன்னக்கிளி அருகிளியா அருகிலே வருவையடி உன்னையே காணாமலே உருகுதடி உள்ளவெல்லாம் உன்னையும் காணாமல் உருகிறேண்டி உள்ளவெல்லாம் உன்னையும் காணாமல் உருகிறேண்டி உள்ளவெல்லாம் ஓ வெள்ளையம்மா நீ வாடி வெள்ளையம்மா அன்னமோல் நடந்து அருகில் வாடி வெள்ளையம்மா ஓடமோல் ஓடமோல் அன்னமோல் அன்னமோல் நடந்து அருகில் வாடி வெள்ளையம்மா உன்னையே காணாமலே உருகுனேன் உள்ளமம்மா ஓ வெள்ளையம்மா நீ வாடி வெள்ளையம்மா அண்ணாமலை நடந்து அருகினிலே வருவையடி அண்ணாமலை 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 நடந்து அருகினிலே வருவையடி உன்னையே காணாமலே உருகுதடி உள்ளவெல்லாம் உன்னையும் காணாமல் உருகிறேடி உள்ளவெல்லாம் உன்னையும் காணாமல் உருகுதடி உள்ளவெல்லாம் ஓ வெள்ளையம்மா வெள்ளையம்மா நீ வாடி வெள்ளையம்மா சின்னக்கிளி சிறுகிளியே சீக்கிரவடி வெள்ளையம்மா சின்னக்கிளி 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 சிறுகிளியே சீக்கிரவடி வெள்ளையம்மா செம்பருத்தி பூ போலே செவந்த முகம் முகமா ஓ வெள்ளையம்மா வெள்ளையம்மா வாடி வெள்ளையம்மா சின்னக்கிளி சிறுகிளியா சீக்கிரமாய் வருவையடி செம்பருத்தி பூ போலே சிவந்த முக உன்முகமே உன்னையும் காணாமல் உருகிறேடி உள்ளவெல்லாம் உன்னையும் காணாமல் உருகிறேடி உள்ளவெல்லாம் ஓ வெள்ளையம்மா வெள்ளையம்மா நீ வாடி வெள்ளையம்மா நீல வானத்திலே தெரிகிறாடி உன் முகமா நீல 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 வானத்திலே தெரிகிறாடி உன் முகமா இருக்க நான் இருக்கேன் நிலவு எது நிலையில்லை ஓ வெள்ளையம்மா வெள்ளையம்மா வாடி வெள்ளையம்மா அன்னைக்கிலே அருகிலே அருகில் வாடி வெள்ளையம்மா உன்னை கனவாடி உருகுதடி உள்ளமம்மா ஓ வெள்ளையம்மா நீ வாடி வெள்ளையம்மா என்னுடைய கண்மணி வெள்ளையம்மாள் இன்னும் வர காணவில்லை. ஏது காரணம் என்றுமே ஒன்றுமே புரியவில்லை. என்னுடைய கண்மணி வெள்ளையம்மா சேவல் கண்டு மகளா சென்று சேவலுக்கெல்லாம் தீ வைக்க சென்றிருப்பார். அதனால் காணவில்லை. அன்னவளை நானே நேரில் சென்று பார்த்து வருகிறேன் போலதான் சென்று வருகிறேன் போலதான் அந்த மனத்தையோடு மேற்கொண்டிட்டு நாயகம் அலுமே பயணமானே கண்டபடத்தையே நேர்வெடித்து நானுமே சென்று வரேன் நாயகம் அலுமே